காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே இருந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நன்மையினால் முடிசூட்டி இந்த கடைசி வாரத்தை, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை காண செய்த அவருடைய மகத்தான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இங்கு பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு முதற் பலனான மாவு பரிசுத்தம் உள்ளதா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தம் உள்ளதா இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் என்றும், வேரானது பரிசுத்தம் உள்ளதா இருந்தால் கிளைகள் பரிசுத்தமா இருக்கும் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானவர். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவராய் இருக்கிறார் என்றும், 23ஆம் வசனத்திலே அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த முதற் பலன் என்பதும் முதற் பலனாகிய மாவு என்பது பரிசுத்தம் என்றால் அது கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். வேறானது பரிசுத்தம் உள்ளதாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும் என்று கொண்டு வருகிறார். நாம் அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இங்க முதற் பலனாகிய மாவு என்பது கிறிஸ்து, வேர் என்பது கிறிஸ்து. நாம் அவருடைய கிளைகளாக இருக்கிறோம். நானே திராட்சை செடி, என நிலைத்திருக்கிறவன் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதற் பலனாகிய மா என்பது கிறிஸ்து, அந்த வேர் என்பது கிறிஸ்து. வேர் என்பது கிறிஸ்து என்பதனாலே கிளைகளும் அதனுடைய சாருக்கும் நீருக்கும் உரியவைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் மெய்ப்பொருளாக இருக்கிறார். கிறிஸ்துதான் மைய பொருளாக இருக்கிறார். கிறிஸ்துதான் நம்முடைய ஜீவியத்தின் வேர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துதான் நம்முடைய ஜீவியத்தின் வேர். கிறிஸ்துதான் முதற் பலனாகிய மாவு என்ற இடத்திலே மாவானது முதற் பலனாகிய மாவு புளிப்புள்ளதாய் இருந்தால், ஒரு மரக்கால் 3 மரக்கால் மாவிலே புளித்த மாவை சேர்ந்து பிசைந்தால் மா முழுவதும் புளிப்புள்ளதாக மாறும் என்று அங்கு சொன்னது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆனால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அளிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கொரிந்தியருக்கு எழுதும் போது அது என்ன புளிப்பு? பழைய பாவாகிய புளிப்பு என்பது நம்முடைய பழைய ஜென்ம சுபாவங்கள் இல்லாதவர்களாக. நீங்கள் பரிசேயருடைய புளிப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்பது அவர்களுடைய பாரம்பரியமாகிய புளிப்பு. பழைய புளிப்பும் இருக்கக்கூடாது, பாரம்பரியமாகிய புளிப்பும் இருக்கக்கூடாது. நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவை போல புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். பஸ்காவின் நியமம் நியமிக்கப்பட்ட போது புளிப்பில்லாத அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும், கசப்பான கீரையை நாம் புசிக்க வேண்டும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டை நாம் புசிக்க வேண்டும். அது 1 வயது பழுதற்றது என்று அதற்கான பஸ்காவுக்கான நியமங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுத்தின்படி அதை அனுசரித்தார்கள். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அதை அனுசரிக்க வேண்டும். அவர்கள் எழுத்தின்படி அவர்களுக்கு ஆடு அடிக்கப்பட்டது. நமக்கு கிறிஸ்து நமக்காக பலியாகி, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறாரே என்ற இடத்திலே அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நிழல், நாம் நிஜம் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறோம். அவர்கள் நிழல், நாம் நிஜம் என்ற இடத்திலே, நிழல் என்ற இடத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள் மெய்ப்பொருளாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அறிவிலே விருத்தி அடைந்திருந்தார்கள். அவர்கள் வசனத்தை காட்டிலும் தங்களுடைய அறிவு என்ற இடத்திலே நின்றார்கள். அதனாலதான் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சியிடுகிறது அவைகளே, உங்களுக்கு நித்திய ஜீவனும் அதுதான் இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான்
நாம் மெய்ப்பொருளாகிய கிறிஸ்துவை அடைந்து கொள்ள முடியும். மெய்ப்பொருளாகிய கிறிஸ்துவை அடைந்து அவரோடு இசைந்து இருந்தால்தான் நாம் அந்த பரிசுத்த ஜீவியம், குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியம் என்ற இடத்துக்கு வர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று கொண்டு வருகிறார். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 22 கசப்பான எந்த வேர் தோன்றி என்பதற்கு முன்பாக எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று கொண்டு வருகிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே பரிசுத்த ஜீவியம் வேணும். ஆனால் பரிசுத்த ஜீவியம் அன்பு இல்லாவிட்டால் நிலை பெறாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்ற இடத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்து, உனக்கு நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிறார். 12ஆம் அதிகாரத்துல போ என்பது அழைப்பா கட்டளையா? அது கட்டளை. அப்படின்னா முன்னவே ஒரு அழைப்பு வந்திருக்கிறது என்று நாம் அறிகிறோம். அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாகவே அவன் மகிமையின் தேவனை தரிசித்தவனாக மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அங்கே அவனுடைய தகப்பனாலே நின்று போகிறான். முதல் அழைப்பு எங்கே என்று ஸ்தேவான் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில சொல்லுகிறார். சகோதரரை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா தேசத்திலே மகிமையின் தேவனை தரிசித்தவனாக புறப்பட்ட பொழுது என்று கொண்டு வந்து அங்கே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் தான் விட சொல்றாரு. ஆனால் 12ஆம் அதிகாரத்திலே உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவது வா என்ற அழைப்பு அங்கே அவனுடைய தகப்பனாலே அங்கே தாமதிக்கப்படுகிறது. தாமதித்தான் என்ற இடத்தில் தான் இரண்டாவது ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது என்ன? உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும். தேசம் என்பது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற ஒரு இடம். ஆனால் இனம் என்பது நம்முடைய மனதுக்கு ஏற்ற ஒரு இடம். தகப்பன் வீடு என்பது நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற இடம். நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் அது மாம்சீகமாக இருக்கிறதா, அது ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறதா என்று நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். உள்ளான மனிதன் இருக்கிறான். அவன் ஆவியோடு இணைந்து ஆவிக்குரியவைகளை அவன் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய வாஞ்சை இருக்கிறது. ஆனால் மாம்சம் பலம் கொள்ளும் போது மாம்சம் தான் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அதுதான் புறம்பான மனிதன். நம்முடைய உள்ளான மனிதனுக்கு விரோதமாக ஒரு புறம்பான மனிதன் கிரியை செய்கிறது. அப்போ புறம்பான மனிதன் பலன் கொள்ளும் போது நம்முடைய உள்ளான மனிதன் அடங்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன் பாவம் மேற்கொள்ளுகிறது? ஏன் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க முடியவில்லை என்றால் நாம் மாம்சத்துக்கு ஏதுவாக, நாம் மாம்ச இச்சைக்கு ஏதுவாக நம் சரீரத்தை பேணி நம்முடைய மாம்சம் பலன் கொண்டிருக்கிறது இல்லையா? நம்முடைய மாம்சம் பலன் கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய ஆவியை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நடத்த முடியாதபடிக்கு தோற்கிறோம். தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 தேவனுடைய ஆவி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பது பரிசுத்த ஆவி. ஆனால் ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பது பரிசுத்தமுள்ள ஆவி. தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற இடத்திலும் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் உங்கள் மாம்சமானது, உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் உங்கள் ஆவியானது உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவனுடைய ஆவியினர் 2:8-10 ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால்
சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அங்க இயேசு என்று அடையாளப்படுத்தாதபடி கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்பது, கிறிஸ்து என்பவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் நம்மை அபிஷேகிக்கிறவர். அவருடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான் அவருடைய மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நீதிதான் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. மாம்சமானது பாவத்தின் நிமித்தம் மரித்தது. கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது உங்கள் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், உங்கள் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து கொண்டு வந்து, நான் உன்னுடைய பெயரை நான் மகிமைப்படுத்துவேன் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய பெயர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், ஆபிரகாமை I will make you greater and I make your name greater, உன்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்றால், ஆபிரகாமுடைய நாமம் மகிமைப்படுத்த முடியாது, சாராயுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய நாமத்திலே தேவன் தன்னுடைய நாமத்தை இணைத்து ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாராயுடைய நாமத்திலே அவருடைய நாமத்தின் சொல்லை அவர் எழுத்தை சேர்த்து சாரா என்று அவர் மாற்றுகிறார். ஆபிரகாம் சாராய் என்ற இடத்திலே அவர்கள் பெற்றெடுத்த ஒருவரும் அந்த வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக வர முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே ஆதியாகமம் அவன் 12ஆம் அதிகாரத்தில் அவன் தன் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது தன் அண்ணனுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறான். லோத்தை தன்னோடு அழைத்து கொண்டு வருகிறான். லோத்து இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஆபிரகாமுடைய குமாரன், அண்ணன் மகனா இருந்தாலும் இப்ப ஆவிக்குரிய ரீதியிலே அவன் ஆபிரகாமுடைய குமாரனாக ஆபிரகாமுடைய தரிசனத்தோடு இணைக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறான். ஆனால் அவன் தரிசனத்தை தனக்கு பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரோடு இருந்த அந்த ஸ்தானங்களை மாத்திரம் அவன் பெற்றுக்கொள்ள நினைக்கிறான். அங்க பொசிஷன்ஸ், அவனுடைய எழுத்தின்படியான சுதந்திரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை தவிர ஆவிக்குரிய சுதந்திரத்திலே பங்கு பெறக்கூடிய எந்த விதமான அறிவும் லோத்துக்கு இல்லை என்பதாக இருக்கிறது. அதனால்தான் 13ஆம் அதிகாரத்துல அவங்க எகிப்துக்கு போய் வந்த பின்பு உலகத்தின் ஆசீர்வாதம் அவருக்கு பெருகின உடனே அங்க வாக்குவாதம் சண்டை வருகிறது. வாக்குவாதம் சண்டை தர்க்கம் இருக்கக்கூடிய இடத்துல வாக்குவாதம் சண்டை தர்க்கம் பண்ணக்கூடியவர்களுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற இடத்துல ஆபிரகாம், எனக்கும் உனக்கும் தர்க்கம் வேண்டாம், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் தர்க்கம் வேண்டாம் என்று நிறுத்தி, நீ இப்படி போனா நான் அப்படி பண்ணி, வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போகிறேன், நீ மேலே போனா நான் கீழே போகிறேன் என்று சொல்லுகிறார். வாக்குவாதம் தர்க்கம் என்ற இடத்திலே அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அங்கே நீங்களோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி லோத்துடைய பரிபூர்ணமான தேவ சித்தம் என்பது என்ன? அவன் ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய செல்வம் பெருத்த பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் வரும் பொழுது அங்கே சோதனையிலே அவன் விழுந்து போகிறான். அங்கிருந்து அவன் கிளம்பி அங்க எங்கே போகிறான்? அங்க சோதோம் கொமோராவுக்கு போகிறான். அங்க பார்க்கும் பொழுது அது அத்தனையும் அவனுக்கு வளமை பொருந்தின பூமியாக தெரிகிறது. சோவாருக்கு போகும் வழி மட்டும் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்தை அவனுக்கு காண்பித்தவன் யார்? ஆபிரகாம் தான். தோட்டத்தை அவனுக்கு காண்பித்தவன் யார்? ஆபிரகாம் தான் என்ற இடத்துல ஆபிரகாமை விட்டு பிரிந்து போவதற்கு இதை அவன் அதை உபயோகப்படுத்தினான். அவன் போய் சோதோம் கொமோராவுக்கு புறம்பே முதலாவது வெளியே கூடாரம் போட்டான், பின்பு சோதோம் கொமோராவுக்கு உள்ளே போய் விட்டான். இப்பொழுது அவனுடைய குடும்பத்தின் இருதயத்துக்குள்ளே சோதோம் கொமோரா வந்து விட்டது. அவனுடைய மனைவி அங்கே கல்தூனாலாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லோத்து அவனுடைய ஜீவியத்திலே பரிபூர்ணமாகிய சித்தமாகிய ஆபிரகாமோடு இருக்கக்கூடியதை அவன் விட்டு சோதோம் கொமோராவுக்கு போன பின்பும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. தேவதூதன் அவனை கொண்டு வந்து அந்த மலைக்கு ஓடிப்போ என்கிறார். மலைக்கு ஓடி போவது என்பது பிரியமான சித்தம். ஆனால் பிரியமான சித்தத்திலும் அவனால் நிற்க முடியவில்லை. நான் அந்த சோவாருக்கு போகிறேன் என்று நன்மையான சித்தத்தை கேட்கிறான்.
நன்மையான சித்தத்திலும் அவன் தரித்திருக்க முடியாதவனாக அங்கிருந்தும் அவன் வனாந்தரமான இடத்துக்கு போய் 2 சந்ததிகளை அவன் பெற்று போட்டான். 2 பேரும் அங்க உள்ள வரக்கூடாது என்ற தடை வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு வந்தால், ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் மணலை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததியினாலே உன்னாலே ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும், நேஷன்ஸ் will be blessed அப்படின்னு கொண்டு வர்றாரு. இதை அவன் விசுவாசிக்கக்கூடிய வளர்ச்சியை ஆபிரகாம் அடைவதற்கு முன்பாக அவனுக்குள் இருந்த குறைபாடுகள் தான் அவன் எல்லோரையும் தன் குமாரர் ஆக்கிக் கொள்ளும்படியாக நினைக்கிறான். லோத்தை தன் குமாரன் என்று அவன் நினைத்தாலும் கூட லோத்துக்கு அந்த எண்ணமோ அந்த உடன்படிக்கையோ அவனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனா 14ஆம் அதிகாரத்துல அவனுடைய சகோதரனை பிடித்து கொண்டு போகிறார்கள், சகோதரனுடைய குமாரனை பிடித்து கொண்டு போகிறார்கள் என்ற இடத்துல அங்க வந்து சொல்றாங்க, அவனை பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொன்ன இடத்திலே ஆபிரகாம் போய் அவனை மீட்டு கொண்டு வரக்கூடிய இடத்திலே 318 பேரை கொண்டு போகிறார். இந்த 14ஆம் அதிகாரத்தின் பிந்தின பகுதியிலே அங்கே மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். யுத்தத்திலே ஜெயித்த ஆபிரகாம் அங்கே 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணி 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் முறியடித்தார்கள். சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் எல்லோரும் 5 ராஜாக்கள் சேர்ந்து போய் யுத்தம் பண்ணி அவர்கள் அதற்கு முன்பாக கெதர்லாகோமரை சேவித்து வந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 5 ராஜாக்களை முறியடித்த 4 ராஜாக்களையும் ஆபிரகாம் 318 பேரை கொண்டு போய் அவன் முறியடித்து திரும்பினான். இந்த 318 என்பது அங்கே அவனுடைய வேலைக்காரனுடைய நாமத்தின் கெமட்ரியாவாக இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 318 என்பது எலியேசரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எலியேசர் அவனுடைய வீட்டிலே பிறந்து கைப்படிந்தவன் என்பதையும் அவன் கைப்படிந்த 318 பேரை ஆயத்தப்படுத்தி தான் இந்த யுத்தத்தை ஜெயித்தான் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு இந்த யுத்தத்தில் ஜெயித்து வந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். தண்ணீர் அல்ல, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த இடத்திலே எல்லாவற்றிலும் அவருக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தும் 15ஆம் அதிகாரத்திலே நான் உனக்கு மகாபலனாக இருக்கிறேன். அங்கே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தை உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், மகிமையின் தேவனை தரிசித்து புறப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே அங்கே உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் 13ஆம் 14ஆம் அதிகாரத்துல ஜெயித்த பின்பு வந்த பின்பு 15ஆம் அதிகாரத்துல நான் உனக்கு மகாபலனா இருக்கிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்று சொன்னாலும் பிள்ளை இல்லையே என்று கொண்டு வருகிறார். பிள்ளை இல்லையே, என் வீட்டில் பிறந்த இந்த எலியேசரை நான் ஸ்வீகார புத்திரனாக எடுத்துக்கொள்ளட்டுமா என்று அவன் கேட்ட இடத்திலே அவனையும் நீ எடுத்துக்கொள்ள முடியாது, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆபிரகாம் அல்ல, இன்னும் அவர் ஆபிரகாம் தான். ஆபிரகாம் என்ற இடத்துல அவன் வரும்பொழுதுதான் அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கிறான். இந்த 15ஆம் அதிகாரத்திலே எலியேசரை என் குமாரனாக எடுத்துக்கொள்ளட்டுமானும் போதும் தேவன் உன் கர்ப்ப பிறப்பானவனே என்று சொன்ன பின்பும் கூட 16ஆம் அதிகாரத்திலே மாம்சீகத்தின்படி அவர்கள் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார்கள். 16ஆம் அதிகாரத்துல இஸ்மவேலை பெற்றெடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 86 வயது. ஆனால் 17ஆம் அதிகாரத்திலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் அவனோடு இடைப்பட்டு பேசுகிறார். அப்பொழுது அவனுக்கு வயது 99. 86ஆம் வயதிலே இஸ்மவேலை பெற்றெடுத்த பின்பு 13 வருடம் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை தேவன் அழைத்திருக்கலாம், தேவன் ஒருவேளை முன்குறித்திருக்கலாம், தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கலாம். ஆனால் நாமும் கூட தேவனோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் போகக்கூடிய இருண்ட காலங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எங்கேயும் ஆபிரகாம் போய் நான் தேவனை தேடினார் என்றோ, ஆபிரகாம் போய் நான் இனிமே உத்தமாய் நடக்கிறேன், நீ என்னோட இரும் என்றோ சொன்னதாக எழுதப்படவில்லை. அவன் இஸ்மவேலை பெற்ற பின்பு, இஸ்மவேலை பெறும் பொழுது 86 வயது.
தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்லும் பொழுது 99 வயது 13 வருட காலங்கள் தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடந்ததாக வேதத்திலே அடிப்படையாக எழுதப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து இந்த வேர் என்பது ஈசாக்கு தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் அருளின அந்த சந்ததி தான் தேவனால் பிறந்த சந்ததி. யோவான் 1 அதிகாரத்தின் 13-14 வசனத்திலே எவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கும்படி அவர்களுக்கு அவர் முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்கே மாம்ச சித்தத்தின்படி இஸ்மவேலை பெற்றெடுத்திருக்கிறான். புருஷ சித்தத்தின்படி எலியேசரை என் சுதந்திரவாளியாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். அங்க ரத்தத்தின்படி கேத்துராளின் பிள்ளைகள் ஆதியாகமம் 25 அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கிறாங்க. ஆனா இவர்கள் யாரும் சுதந்திரவாளிகள் ஆக முடியாது. என் வீட்டில் பிறந்த எலியேசரை நான் குமாரனாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் அவன் சுதந்திரத்திலே வந்து பங்கு பெற முடியாது. இங்கே இஸ்மவேலை அவன் பெற்றெடுத்திருந்தாலும் எங்கேயும் ஒரு இடத்திலேயும் தேவன் இஸ்மவேலை ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லவில்லை. ஆபிரகாம் தான் என் குமாரன் சொல்றாரே தவிர தேவன் எங்கும் இஸ்மவேலை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஈசாக்கு தான் தேவனால் பிறந்தவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்ற இடத்திலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை தேவன் முன்குறித்து அழிவுள்ள வித்தாகிய நம்முடைய வித்தை அவர் அழித்து அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினாலே நம்மை ஜெனிப்பித்து அவர் தண்ணீர் மூழ்கினாலே நம்மை மீட்டு எடுத்து கொண்டு வந்த இடத்திலே நாம் இப்பொழுது தேவனால் பிறந்திருக்கிறோம் என்ற இடத்தில் வந்தால்தான் நாம் அந்த முதற் பலனாகிய மாவுக்கும் முதற் பலனாகிய வேருக்கும் உரியவர்களாக நாம் மாற முடியும். அது இல்லாதபடிக்கு வந்தவர்கள் அந்த வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக இல்லாமல் போய்விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுல லோத்து போயிட்டார். எலியேசரை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாலும் எலியேசர் சுதந்திரத்துக்கு வராவிட்டாலும் கூட 50 வருடத்துக்கு மேலாக ஆபிரகாமோடு இருந்து அவனுடைய வீட்டில் விசாரணை கர்த்தனாக அவன் மாறுகிறான். அவனை எண்ணிய அடிமை என்றோ வேலைக்காரன் என்றோ அங்கே குறிப்பிடப்படவில்லை. அவன் குமாரன் என்ற ஸ்தானத்துக்கு வளர்ந்து வரக்கூடிய இடத்திலே அந்த உடன்படிக்கையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். தேவனோடு நமக்கு உள்ள உறவு என்பது உடன்படிக்கையின் உறவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். அந்த உடன்படிக்கை முக்கோணத்திலே இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தேவனும், ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும். அவனுடைய சந்ததிக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய சந்ததி ஆபிரகாமோடு தான் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நாம் என்னாகமத்தில் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஏற்படுத்தப்பட்ட புருஷனோடு நம்முடைய உடன்படிக்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களோடு நம்முடைய ஐக்கியத்தை உபதேச ரீதியாக நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் தான் தேவனுடைய சபை இருக்க வேண்டும். அவர் இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யம் எப்படி ஆளுகை செய்யப்படுகிறது? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களால் சபையை அவர் நிர்மாணித்து வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு லோத்தோ, ஒரு எலியேசரோ, ஒரு இஸ்மவேலோ சுதந்திரத்தை அடைந்து கொள்ள முடியாது என்பதாக இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக சாரால் என்ன சொல்கிறாங்களோ அதை செய் என்று அவர் சொல்லிவிட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? சாரால் என்பதை வேதத்தோடு நாம் ஒப்பனையாக கொண்டு வருகிறோம். அங்கே ரெபேக்காள் என்பதை வேதத்தின் ரகசியம் என்ற இடத்திலே கொண்டு வருகிறோம். லேயாள் என்பதை வேத சட்ட ஒழுங்கு என்ற இடத்திலே கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சாரா சொல்லிதான் அந்த இஸ்மவேலை அவன் பெற்றெடுத்தாலும் கூட அடிமைக்கு அங்கே அடிமையாக இருக்கக்கூடியதை தவிர வேறு வழி கிடையாது. இந்த சாராளுக்கு அங்கே ஆகார் கீழ்பட்டு இருந்திருக்க வேண்டும். இந்த ஈசாக்குக்கு இந்த இஸ்மவேல் கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சட்டமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசிய நிருபக்காரர் எஜமான் வேலைக்காரன் என்ற ஒரு நிர்ணயத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு நாளும் வேலைக்காரர்கள் எஜமான் என்ற இடத்துக்கு வர முடியாது. ஆனால் குமாரர்கள் தகப்பன் என்ற வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம்.
இங்கே எஜமான் வேலைக்காரர்கள் என்பது தேவனையும் தூதர்களையும் காண்பிக்கிறதாகவும், அங்கே தகப்பன் குமாரன் என்பது தேவனையும் மனித குலத்தையும் காண்பிப்பதாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தேவதூதனை பற்றிய உபதேசமாகவும் மனுஷனை பற்றிய உபதேசமாகவும் வேதம் வகையறுக்கிறது. ஒரு நாளும் வேலைக்காரன் எஜமான் என்ற இடத்துக்கு வரக்கூடாது. அடிமை அங்கே நாச்சியாலை அற்பமாக எண்ணினாள் என்பதுதான் அவர்கள் அந்த சுதந்திரத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துக்கு இரக்கம் காண்பித்த தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலுக்கும் அவர் இரக்கம் காண்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்மவேலுக்கு பேர் வச்சதும் தேவன் தான், ஈசாக்குக்கு பேர் வச்சதும் தேவன் தான். ஆனால் இஸ்மவேலுக்கு பேர் வைக்கும் போது தன்னுடைய எழுத்தை அவர் அங்கே சொல்லவில்லை, எத் என்ற எழுத்தை அங்கே சொல்லவில்லை. ஆனால் ஈசாக்கு பெயர் வைக்கும் பொழுது தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று எத் என்ற வார்த்தை மூல பாஷையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பெயரிடப்பட்டாலும் அவன் துஷ்டன், அவன் சகோதரர்களுக்கு விரோதமாக இருப்பான் என்ற இடத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவன் பரியாசம் பண்ணுகிறான், பரியாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஏன் பரியாசம் பண்ணுகிறான்? அவன் தாய் அங்கே அற்பமாக எண்ணக்கூடியவளாக இருக்கிறார் இல்லையா? என்ன போட்டோமோ அதான் விளையும், என்ன போட்டோமோ அதுதான் விளையக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஆக அங்கே சாராளை அற்பமாக எண்ணின அந்த வித்து அது இவனுக்குள்ளே இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், என் தகப்பன் துர்குணம் என்ற இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், நான் துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த தாயுடைய இந்த புத்தி இந்த இஸ்மவேலுக்குள் இருந்து அவன் பரியாசம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறான். இவன் பிறக்கும் போது ஆபிரகாம் வாலிபனா, 86 வயது கிழவன் தான். ஈசாக்குடைய அப்பா மட்டும் கிழவன் ஆயிட்டாரா? அப்படின்னா அவன் பரியாசம் மாத்திரமல்ல, இவனுடைய ஜீவனுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான் என்ற இடத்தில் தான் நீ அவனை வீட்டை விட்டு அனுப்பிவிடு என்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு விசனமாக இருந்தாலும் கூட தேவன் அவர் சாரால் சொல்லுகிறபடி செய் என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இவர்கள் 3 பேருடைய வாழ்க்கையிலும் இந்த ஸ்திரீகள் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்கள். ஸ்திரீகளை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய 2 பேரும் ஒருவர் என்ற இடத்துல இந்த உடன்படிக்கைக்குள்ளே ஒன்றாக்கப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட, பிறப்பிக்கப்பட்ட சந்ததி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி அவர் இஸ்மவேலுக்காக பரிதபிக்கிறாரோ அதே போலவே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு ஏசாவில் அன்பு கூறக்கூடிய பக்கத்துல இருக்கிறார். அவருடைய பலகீனம், ஆபிரகாமுடைய பலகீனம் இஸ்மவேலிலே காணப்பட்டது. ஈசாக்குடைய பலகீனம் ஏசாவில் அன்பு கூறுகிறான். யாக்கோபுடைய பலகீனம் அவன் அங்கே ரேச்சலிலே அன்பு கூறுகிறார், ராகேலிலே அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. யோசேப்பு வருகிறார், யோசேப்புடைய பலகீனம் அவர் பெஞ்சமினிலே அன்பு கூறக்கூடிய பக்கத்தில் இருக்கிறார். இதெல்லாம் இவருடைய பலகீனத்தின் பக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு தான் ஏற்படுத்தப்பட்ட சந்ததி என்பதை ஆபிரகாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஈசாக்கு லேயாளையும் ராகேலையும் அவன் திருமணம் செய்து கொண்டால் அங்கே ரபேக்காலுக்கு பின்பாக அவர்கள் பெண்ணெடுக்கக்கூடிய இடத்துல அங்க யாக்கோபை அவருடைய சந்ததிக்கு தான் அனுப்புகிறான். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் ஏசாவிலே அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ரபேக்கால் தான் போய் அங்கே விஷயத்தை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படி ஈசாக்கு தான் சுதந்திரவாளியாக வருகிறானோ அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையிலே இளையவன் தான் சுதந்திரவாளி என்பதை தேவன் சொல்லிவிட்டார். அங்க ரபேக்காலுக்காக அவன் ஜெபம் பண்ணி அதுக்கு பின்பாக பிள்ளைகள் உண்டான காலத்திலே வயிற்றிலே பிரச்சனை என்ற இடத்திலே அவன் போய் அங்கே ரபேக்கால் போய் தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய இடத்திலே உன் 2 சந்ததிகள் உன்னுடைய வயிற்றிலே பிறக்கும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பது தேவதூதனை பற்றி மனிதனை பற்றியுமான உபதேசத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர்கள் முந்தி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் 2வதாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு அவர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடையின் ஆவிகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதைதான் அங்கே ஏசாவுடைய வாழ்க்கையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொண்டு வருகிறார். இதை தெரிந்து கொண்டது ரெபெக்கா. நாம் சாராளை வேதம் என்று சொன்னேன். வேதம் என்ன சொல்லிற்று? உன் சந்ததிக்குள்ளே சகலமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முன்னதாகவே வேதம் சுவிசேஷமாக அறிவித்தது என்று சொல்லப்பட்டது. வேதம் என்பது சாராளை குறிக்கிறது. சாராள் தான் வேதம். ரெபெக்காள் என்பது தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டாக வைக்கிறோம். ரெபெக்காள் தன்னுடைய வயிற்றிலே பிள்ளைகள் மோதிய போது கணவனிடத்தில் விசாரிக்காதபடி தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றிருந்தார். கணவன் அதிகாரி தான். தேவனே இளையவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், மூத்தவன் இளையவனுக்கு சேவகம் செய்வான் சொன்ன உடனே இளையவனை தானே கடவுளே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இந்த ஈசாக்கு எப்படின்னா பண்ணிட்டு போட்டோன்னு உடல. ஈசாக்கு தான் நடத்திப்புக்காரனாக இருக்கிறான், ஆசாரியனாக இருக்கிறான். தேவனை ஆசீர்வதித்தாலும் ஈசாக்கு கை வைத்தால் தான் யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் என்ற இடத்தில் தான் அந்த நாடகமே நடத்துறாங்க. ஏசாவை போல அங்க யாக்கோபு வேஷம் போட்டு வந்ததன் காரணம் என்ன? தேவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஈசாக்கு என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஆனால் தேவனுடைய ஒழுங்கு என்பது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஏற்படுத்தப்பட்ட தலைமையில் இருந்து தான் வருகிறது என்பதற்கு அன்றைக்கு வீட்டின் தலைவன் தான் ஆசாரியன், அவர் தான் பாஸ்டராங்க. ஈசாக்கின் மூலமாக தான் அந்த ஆசீர்வாதத்தில் நிறைவேறுதல் வர வேண்டும் என்ற இடத்தில் தான் இவர்கள் நாடகம் போட்டு ஏமாத்துறாங்க. நாடகம் போட்டு ஏமாற்றினாலும் பின்ன ஏசா வந்து நான் தான் சொன்ன உடனே என்ன சொல்லணும்? இவர் அவனை சபிக்க வேண்டுமே, ஆனால் சபிக்கவில்லை. நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகவே இருப்பான். மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஈசாக்கின் மூலமாகவே தேவன் ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஆனால் ரெபெக்காள் தான் அந்த ரகசியத்தை தேவன் இடத்திலிருந்து தெரிந்து கொண்டவர். யாக்கோபின் வாழ்க்கையிலே வந்த ஸ்திரீகள் என்பவர்கள் 4 ஸ்திரீகள் அங்கே வருகிறார்கள். 2 மனைவிகளும் 2 அவர்களுடைய வேலைக்காரர் மூலமாகவும் அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் கூட லேயாள் என்பதுதான் தேவனுடைய ஒழுங்கு என்பதற்கு அடையாளமாக கொண்டு வருகிறார். இவர் ரெபெக்காளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று, ராகேலை திருமணம் முடிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ராகேலை திருமணம் முடிப்பதற்கு அவனுடைய தகப்பன் சம்மதியாதபடிக்கு லேயாளை தான் கட்டி கொடுத்தான். இதை கண்டுபிடிச்சவர் வந்து கேட்கும் போது இளையவள் இருக்க மூத்தவளை கட்டி கொடுப்பது ஒழுங்கல்ல என்ற இடத்திலே, மூத்தவள் இருக்க இளையவளை கட்டி கொடுப்பது ஒழுங்கு அல்ல, மூத்தவளை தான் நாம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கை அங்கே சொல்லப்படுகிறது யாக்கோபு. அதனால்தான் வேத சட்ட ஒழுங்குக்கு அடையாளமாக லேயாளை நாம் கொண்டு வருவோம். இந்த போராடக்கூடியதையும் அவன் அங்கேதான் கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு அந்த யாப்போக்கை தாண்டி அங்கே போராடுகிறாரே, இந்த போராடுகிற தன்மையும் அவர் தன் மனைவியின் இடத்திலிருந்து தான் அவர் கற்றுக்கொள்கிறார். அவர் மகா போராட்டமாக போராடிதான் அங்கே ஒரு குமாரனை பெற்று ஆசேர் அவனை பெற்றெடுத்து கொண்டு வருகிறார். இது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்திலே இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் கொண்டு வருகிறோம் என்றால், கிறிஸ்துதான் அந்த முதல் பலன், கிறிஸ்துதான் வேர் என்ற இடத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், புருஷ சித்தத்தின்படி பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், இரத்த சம்பந்தமாக பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் அவனுடைய சந்ததியாகவோ சுதந்திரவாளிகளாகவோ வர முடியாது என்பதற்காக தான் நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அதை அடையாளமாக நாம் சொன்னோம். தேவனால் பிறந்தவன் தான் சுதந்திரவாளி என்ற இடத்துக்கு வருகிறான். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கலாத்திய நிருபக்காரன் கொண்டு வருகிறார். அவன் ஆபிரகாமின் சந்ததி என்ற இடத்துல ஈசாக்கு ஒருவன் தான். அவர் ஒருவரை குறித்து அல்லவா சொன்னார், அவர் அநேக சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லவில்லையே, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று கொண்டு வருகிறார். கிறிஸ்துதான் ஈசாக்கு என்ற இடத்துல நிலநாட்டமாக ஈசாக்கு இருக்கிறார். ஈசாக்கின் மூலமாக தான் அவன் சந்ததி விளங்கும். இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏசாவை சிநேகிக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான தன்மை இருந்தாலும் கூட யாக்கோபின் மூலமாக தான் அந்த சந்ததிகள் உருவாகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு அவன் மாம்சத்தின்படி இவைகள் எல்லாம் செய்து வந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய உணர்த்துதல் இருக்கிறது. அவன் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போன பொழுது அவனுடைய தாயின் சகாயம் அவன் இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் போகும் பொழுது வனாந்திரத்திலே ஒரு கல்லை தலைக்கு வைத்து அவன் படுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. கல் என்பது நாம் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்து. அவர்கள் இடருக்கான கல்லையும் தவறுக்கான கண்மலையும் ஆனார் என்று இஸ்ரவேலருக்கு அவர் கல்லும் கண்மலையுமாக இருக்கிறார்.
அவர் தலைக்கு கல்லை வைத்து அவன் தூங்கக்கூடிய இடத்துல தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான தேவனுடைய வீட்டை அவன் காண்கிறான். அங்குதான் அவன் பெத்தேலை கண்டு அதுக்கு பின்பாக ஏன் பெத்தேல் என்று ஆகிறது. பெத்தேல் என்றால் வீடு, தேவனுடைய வீடு. ஏன் பெத்தேல் என்றால் தேவன் வீடு தேவன் என்று 3 ஏழு 2 ஏழு வருது, நடுவில் பேத் இருக்கு. தேவனே நமக்கு வீடாக இருக்கிறார் என்ற இடத்துல மாறுகிறது. அங்க ஏழு பெத்தேல் தேவனுடைய வீடு, இங்கு தேவனே நமக்கு வீடாக இருக்கிறார் என்றால் என்ன? இப்பொழுது நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் யாரு? நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இது முதல் படி. ஆனால் நித்தியத்திலே நமக்கு தேவன் வீடாக இருப்பார். நாம் அவரிலே நாம் காணப்படுவோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா என்று கேள்வி பவுல் வைக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இங்க தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இங்க அங்க ஆலயம் எது? ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். நாம் அவருக்குள்ளே நாம் விளங்குவோம் இளங்குவோம் என்பதாக இருக்கிறது. 2 பக்கம். இந்த 2 வெளிச்சத்தையும் அவன் கிறிஸ்து என்ற இடத்தில் தான் அதை அறிந்து கொள்ளுகிறார் யாக்கோபு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்களுக்கு பின்பாக அவன் அங்கே 2 ஸ்திரீகளை கட்டி அவன் வந்து 12 கோத்திரங்களை அவன் பெற்றெடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய குறைபாடு என்பது அவன் எதிர்மறையான அன்பிலே நிலைநிற்கிறான். ராகேலை தான் மிகவும் நேசிக்கக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான். இந்த ராகேல் வழியிலே மரித்து போகிறார். அதுக்கு முன்பாக அவனுடைய அன்பு யோசேப்பிலே இருந்தது. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அங்கே விற்று போட்டார்கள், நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பின்பாக பெஞ்சமின் பிறந்திருக்கிறான். இந்த யோசேப்பு விற்கப்பட்டாலும் கூட அவன் சகோதரர் வரக்கூடிய இடத்துல எல்லாரையும் விரட்டிட்டு பெஞ்சமினை வச்சு போன்றதுதான் யோசேப்புடைய பக்கமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி அல்ல என்பதை நாம் தெரிஞ்சு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம நிழலாட்டங்கள் இருக்கும். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மேல ஒரு இழுப்பு, ஈசாக்குக்கு ஏசா மேல இழுப்பு, யாக்கோபுக்கு ராகேல் மேலையும் யோசேப்பு மேலையும் இருக்குது. யோசேப்புக்கு பெஞ்சமின் மேலதான் அன்பு இருக்கே தவிர முழுவதும் தேவனுடைய குடும்பத்தை அன்பு கூறக்கூடிய இடத்திலே இல்லை என்பதாக இருக்கிறது. யோசேப்பு இதுல பரிசுத்தமுள்ள ஜீவியத்துக்கு யோசேப்பு தான் முழு முதல் எடுத்துக்காட்டு. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு சரியான நிழலாட்டமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே காலம் நிறைவேறும் போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்ற இடத்திலே கலாத்திய நிருபக்காரர் எழுதுகிறார். யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை அவருடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அனுப்பினதும் இங்கே யாக்கோபு யோசேப்பை அனுப்பினதும் சரியான நிழலாட்டமாக இருக்கிறது. யாக்கோபு யோசேப்பை அனுப்பின உடனே முதல்ல யோசேப்பை குழியிலே போட்டார்கள். இங்கே இயேசு பிறந்த உடனே அங்கே அவருக்கு ஒரு குழி வந்தது. இங்கே குழியிலே அவர் மரிக்கவில்லை யோசேப்பு. இந்த சோதனையிலே இயேசு மரிக்கவில்லை. அவரை எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஏரோது கொண்டு போட்டாங்க. இது இந்த குழிக்கு அடையாளமாக இருக்கிறது. யோசேப்பும் இயேசுவும் என்ற இடத்திலே ஒப்பனையை சொல்லுகிறேன். யோசேப்பை யாக்கோபு அனுப்பினது போல பிதாவாகிய தேவன் சகோதரருக்காக இயேசுவை அனுப்பி இருக்கிறார். அவர் சொந்தமானவர்களே வந்தார், சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே குழியிலே போட்டார்கள். அங்கே ஒரு சோதனையிலே அவருடைய மரணம் வந்தது. அவர் எகிப்துக்கு கொண்டு போயிட்டார். இங்கிருந்தும் யோசேப்பை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்கு விற்றார்கள். யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். இங்கிருந்து யோசேப்பை அங்கே கொண்டு போய் விட்டார்கள். யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே சோதனைக்கு உட்படுகிறார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக சோதனைக்கு உட்படுகிறார். உலகம் மாம்சம் பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார். இங்கே யோசேப்பும் சோதனைக்கு உட்படுகிறார். யோசேப்பு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு என் எஜமான் கீழ்பட்டிருக்க, இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்ற இடத்திலே அந்த வார்த்தையை சொல்லிதான் நான் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே பிழைப்பது எப்படி என்ற கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறார். இதே கேள்வியை தான் அங்கே யோசேப்பு வைத்து அங்க சோதனையை ஜெயித்து வருகிறார். இங்க சோதனைக்காரனை இயேசு ஜெயித்து வந்தது போல யோசேப்பு போத்திபாரின் வீட்டை ஜெயித்து வந்திருக்கிறார். இங்க வீண் பழியினாலே சிறைச்சாலைக்கு யோசேப்பு போகிறார். வீண் பழியினாலே இயேசுவும் சிலுவைக்கு போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வீண் பழி முதலாவது கேஸ் நிக்கல இயேசு மேல. இவன் யூதருக்கு ராஜா என்கிறான். உங்க ராஜாவை நீங்களே வச்சுக்கோங்க என்றாரு.
அது அல்ல, இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான் என்ற குற்றச்சாட்டிலே அவரை சிறைப்படுத்தி விட்டார்கள். இங்கே யோசேப்புடைய சிறைச்சாலையும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணமும் ஒன்றாக இருக்கிறது. இங்கேயும் 2 பேரு, அங்கேயும் 2 பேர். இங்கேயும் ஒருவன் ஜீவனை அடைந்து கொள்கிறான், ஒருவன் மரணத்தை அடைகிறான். சுயபாகிகளின் தலைவனும் அங்கே பானபாத்திரக்காரன் 2 பேர்ல ஒரு ஆள் மரணத்தை சந்திக்கிறார்கள், ஒரு ஆள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். இங்கேயும் 2 கள்ளர்கள், ஒருவன் ஜீவனை அடைந்து கொள்கிறான், ஒருவன் மரணத்தை அடைந்து கொள்கிறான். அங்கிருந்து சிறைச்சாலையிலிருந்து மீண்டு வந்த யோசேப்பு, மரணத்திலிருந்து மீண்டு வந்த கிறிஸ்து. சிறைச்சாலையிலிருந்து மீண்டு வந்த யோசேப்புக்கு ஒரு புது வஸ்திரம் கற்பிக்கப்பட்டு அவன் ரதத்திலே ஏற்றப்பட்டு எல்லோரும் தென்றனிட்டு பணிந்து அவனை எகிப்துக்கு ராஜாவாக அவர் வைக்கிறார். இங்கே உயிரோடு இருந்து வந்த கிறிஸ்துவுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்படுகிறது. பிலிப்பியர்கள் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் அவரை யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கக்கூடிய இடத்திலே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. யோசேப்பு எகிப்திலே உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்துவும் இங்க பூமியிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட உடனே யோசேப்புக்கு என்ன நடக்குது? உயர்த்தப்பட்ட உடனே யோசேப்புக்கு திருமணம் நடக்கிறது. கிறிஸ்து உயிரோடு எழுந்தது என்பது தனக்கு முன்பாக ஒரு மனவாட்டியை நிறுத்துவதற்காக ஒரு உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுதான் எபிரேய நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள்ல நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் வேதனையை அவர் சகித்தார், சோதனையை அவர் தாங்கினார், அவமானங்களை சகித்தார் என்று கொண்டு வருகிறார். 3 தான வாசிங்க. 3:2 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 12:3 சாரி எபிரேயர் 12:3. மேகம் போன திரளான சாட்சிகள் 1 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டுன்னா என்ன? கரை திரை பிழையற்ற ஒரு பரிபூரணமுள்ள சபையாக தமக்கு முன்பாக மனவாட்டியை நிறுத்துவார் என்ற நம்பிக்கை. யோசேப்புக்கு ஒரு புறஜாதி ஆகிய மனவாட்டி ஆயத்தமாக்கப்படுகிறார். இயேசுவுக்கும் புறஜாதி ஆகிய சபைதான் முதலாவது மனவாட்டியாக. அதுக்கு பின்புதான் யூதர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். யூதர்களை தள்ளிவிடவில்லை, அதை தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் பரம்பரை உடனே யூதர்களை தள்ளிவிட்டார்கள் தான் வெஸ்டர்ன் தியாலஜி கொண்டு வந்தாங்க. ஆனா யூதர்கள் தள்ளப்படவில்லை, யூதர்கள் பின்பு கொண்டு வரப்படுவார்கள் என்று ரோமர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். 9, 10, 11 வசனங்கள் முழுவதும் யூதர்களுக்காக அவர் எழுதுகிறார். அங்க நீங்க பார்த்தா நீங்களே உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், அவர் யூதர்களை கொண்டு வருவாரு. காட்டு ஒளிவமரமாகிய உங்களையே இணைத்திருக்கிறாரே, நீங்களே அந்த வேருக்கும் சார்பு ஒளிவர்களாக நீங்க வந்திருக்கீங்களே, அப்ப சுய ஒளிவ மரத்தை அவர் எப்படி இணைக்காம இருப்பார்? கண்டிப்பா இணைப்பார் என்று கொண்டு வருகிறார் போல். இப்ப யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறான். யோசேப்பு உயர்த்தப்பட்ட இடத்துல யோசேப்பு ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்த ஜீவியம் அவனை உச்சத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட அவனிடத்திலே அன்பு இல்லை என்பதுதான் குறைபாடாக இருக்கிறது. யோசேப்புடைய குறைபாடு என்ன? அவன் பெஞ்சமினை சேர்க்க நினைச்சது போல மற்ற அண்ணன் தம்பிமாரை சேர்க்கணுங்கிற ஒரு அன்பு அவனிடத்தில் இல்லை என்பதாக இருக்கிறது. அண்ணன் தம்பிமார்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? நம்மளோட கூட பிறந்தவங்க தான் நம்ம ஞாபகத்துக்கு வராங்க. அவங்கள நம்ம அன்பு கூறுறோமா? கண்டிப்பா அன்பு கூறுறோம். ஆனால் வேதம் அந்த அண்ணன் தம்பிமார சொல்லவே இல்லை. வேதம் சொல்லக்கூடிய சகோதரர் என்பவர்கள் சபை என்ற இடத்திலே ரட்சிக்கப்பட்டு ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகோதரர்கள். நம்ம சொந்த அண்ணன் தம்பிமார நேசிக்கிறது போல மற்ற அண்ணன் தம்பிமார நேசிக்கிறோமா அப்படின்னா உண்மையான மனசாட்சியின்படி எல்லாரும் பதில் சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். இதுதான் அந்த வேர், இதுதான் அந்த மாவு, முதல் பலனாகிய மாவு. யோசேப்பின் சகோதரர்கள் கிட்ட வந்தாலும் யோசேப்புடைய இருதயம் கடினமாக இருக்கிறது. அவன் என்ன பண்றாரு? ஒரு நாடகத்தை போட்டு இவனுங்களை கசங்கி புழிஞ்சு சிமியோனை பிடிச்சு உள்ள போட்டார். ஏன்னா சிமியோன் தான் இந்த அத்தனை சதிக்கும் முழு காரணமாக இருந்தான் என்று யோசேப்பு அறிந்திருக்கிறார். போட்டார் ஒரு நாடகம், அவனை பிடிச்சி உள்ள போட்டு நீங்க போய் தம்பியை கொண்டாந்தாதான் இவனை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு. பரிசுத்தம், நம்முடைய சொந்த வாழ்க்கையின் பரிசுத்தம், ஒரு வெளிப்படையான வாழ்க்கையின் பரிசுத்தம் என்பது தேவனுடைய நீதியையோ தேவனுடைய அன்பையோ கொண்டு வர முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம்.
யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம குற்றம் குறை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவன் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொன்னதாகட்டும், சகோதரரை விசாரிக்க வந்ததாகட்டும், சகோதரர்கள் அவனை விற்று போட்ட போதாகட்டும், எந்த விதத்திலும் அவன் தேவனுடைய வழிகளை விட்டு அவன் மாறவில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் உயர்த்தப்படும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவனை புடவிட்டது. சிறைச்சாலையில் அவன் இருந்தாலும், அவன் கையும் கால்களும் விலங்கினால் கட்டப்பட்டிருந்தாலும், அவன் ஜீவன் கூட்டுக்குள் அடைப்பட்டிருந்தாலும், அவன் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் அதுக்கு ஒப்பு கொடுத்து இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்டிருந்தான். இப்படி ஒரு யோசேப்பை நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது, அவனை நம்ம குற்றப்படுத்த முடியுமா? அவங்க கிட்ட வாழ்க்கை நல்லா இருக்கு, ஆனா உங்களுடைய பரிசுத்தமோ, உங்களுடைய ஜீவியமோ, உங்களுடைய நீதியோ உங்களை ஒரு நாளும் தேவராஜ்யத்துக்குள் கொண்டு போக முடியாது என்பதற்கு அத்தாட்சியாக யோசேப்பு அல்ல, யூதாவினால் தான் ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியமும் உபதேசமும் கொண்டு வரப்பட்டது என்பதை தெரிந்து. இந்த யூதாவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை. இந்த யூதா அவன் மனைவி இறந்த பின்பு அவன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். முதல் பிள்ளை இறந்துட்டான், இரண்டாவது பிள்ளை கட்டி வைக்கிறார், அதே பிள்ளைய இறந்துட்டான். மூணாவது பிள்ளைக்கு அவன் கட்டி வைத்திருக்க வேண்டும், ஆனால் அவன் கட்டி கொடுக்கவில்லை என்ற இடத்துல மருமகன் மூலமாக இந்த யூதாவுக்கு ஒரு சந்ததி பிறந்தது. இவங்க குடும்பம் எப்படி குடும்பம்? என் சகோதரியை நீ அற்பமாக எண்ணலாமா, வேசியை போல் நடத்தலாமான்னு பட்டயம் எடுத்த குடும்பம். பரிசுத்தத்துக்காக பட்டயம் எடுத்தவர்கள் சிமியோனும் லேவியும். இந்த சிமியோனும் லேவியும் பட்டயம் எடுத்த இடத்துல இவன் வாழ்க்கை வெளியில சொல்ற மாதிரி இல்லை, ஆனால் இவனை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். உங்களோட பரிசுத்த ஜீவியமோ, உங்களுடைய யோக்கியமான வாழ்க்கையோ, உங்களுடைய நீதியோ தேவனுக்கு தேவையே கிடையாது. நீங்க பரிசுத்தமா வாழ்றதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? நீங்க நீதியா வாழ்றதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய அன்பை பிரதிபலித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை இருக்கே தவிர, இந்த யூதா கிட்ட வாழ்க்கையே இல்லை. யூதா கிட்ட வாழ்க்கை இருக்கா? மருமகன் மூலமா தான் புள்ள பெற்றிருக்கான். இவன் போய் தலை காட்ட முடியாது, தலை குனிவுதான். ஆனால் அவனுடைய நீதியை தேவன் கொண்டு வந்தது எங்க? அவளை கொண்டு வா கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னப்ப அவங்க நீதான் அதுக்கு தகப்பன் சொன்ன உடனே பப்ளிக்கா ஒத்துக்கிறார், என்னிலும் அவள் நீதி உள்ளவர், தேவனுடைய சந்ததியை, என்னுடைய சந்ததியை தலைக்க செய்ய வேண்டும் என்றுதான் இவர் இதை செய்தால் என்பதை அவன் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய தவறுகளை, குறைபாடுகளை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல வருவோம்? முடியாது. அதனாலதான் அங்க யோசேப்பை காட்டிலும் யூதாவுக்கு மேன்மையை தேவன் தருகிறார். யோசேப்பின் சந்ததி புறம்பான ஒரு பரிசுத்தம். நாங்களாம் அப்பத்துல இருந்து இப்படிதான் அப்படின்னு யோசேப்பின் சந்ததி சொல்ல முடியும், அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனா யோசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவங்க என்னவா போயிட்டாங்க? பொய்யர், வஞ்சகர்னு போயிட்டாங்க. யோசியாவுக்கு எழுதின யோசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல எபிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க யூதாவோ என்றால் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாக இருக்கிறார். நாம் தேவனோட அரசாள வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதுதான் பூரண சற்குணத்திலே வருகிறது, அதுதான் அன்பின் பூரணம் என்ற இடத்திலே வருகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு இயேசுதான் சரியான முன் உதாரணமாக இருக்கிறார். அவர்கள் அவரை பகைத்தார்கள், அவர்கள் அவனை கொன்று போட்டார்கள், ஆனா உயிரோட எழுப்பி எங்க வராரு? அவங்க வீட்டை தான் தட்டுறார். நீங்கள் கொன்ற இயேசுவை தேவன் கர்த்தராக்கினார், கிறிஸ்துவாக்கினார் என்ற சாட்சியை பேதுரு சொல்லுகிறார். அவர் நீங்க கொன்று போட்டாலும், தேவனுடைய சித்தத்தின்படி தம்மை ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் அநீதர் கையில கொடுத்து கொன்று போட்டாலும் கூட அவர் உயிரோடு எழுப்பி உங்க வீட்டை தான் தட்டினாரு அப்படின்னு யாக்கோபின் வீட்டாருக்கு சொல்லப்பட்டது. அவர் யாக்கோபின் வீட்டை தான் நேசிக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தார். 12 பேர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் சிதறடிக்கப்பட்ட காணாமல் போன யாக்கோபின் வீட்டாரிடத்துக்கே போங்க. அவர்கள் அவரை புறம்பே தள்ளினதினாலே அந்த ரட்சிப்பு முதலாவது நமக்கு பின்பு அவர்களுக்கு போகிறது. முதலாவது யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்பு புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் யூதர்களுக்கு ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருந்தது போல அன்பின் தெளிவு இல்லை.
பரிசுத்தாவின் நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற இடத்திலே அது புறஜாதிகளுக்கு வருகிறது. புறஜாதிக்கு வந்து அதுக்கு பின்பாக அந்த நிறைவை யூதர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் இன்றைக்கு சுவிசேஷத்துக்கு பயங்கர், ஆனால் பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது இயேசுதான் மெய், இவர்தான் அந்த முதற் பலனாகிய மாவு என்றும் இயேசுதான் வேர் என்பதற்காக இதை கொண்டு வந்தோம். ஒரு பரிசுத்த ஜீவியம் இருந்தாலும் கூட யூதாவுடைய அன்பு என்ற இடத்தில் தான் அங்கே யோசேப்புடைய கடினமான இருதயம் உடைக்கப்படுகிறது. அங்கே பெஞ்சமினுக்கு பதிலாக நான் சிறைச்சாலைக்கு போகிறேன், பெஞ்சமினுக்கு பதிலாக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்ற கிறிஸ்துவின் தன்மையை யூதா அங்கே வெளிப்படுத்துகிறான். தன் சொந்த சகோதரனாகிய பெஞ்சமின் மேல் குற்றச்சாட்டை போட்டு அவனை தன்னோடு வைத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல யோசேப்பு போட்ட நாடகத்துல அங்கே யூதா பெஞ்சமினுக்கு பதிலாக தன் ஜீவனை வைத்த இடத்துல இந்த அன்பு பரிசுத்தமாக இருந்த யோசேப்புடைய கடினத்தை உடைத்தது. பரிசுத்தத்துல அன்பு இருக்கா அப்படின்னா இல்ல, ஆனால் அன்பிலே கட்டாயமாக பரிசுத்தம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்திலே அன்பு இல்லை, ஆனால் அன்பிலே பரிசுத்தம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பின் பரிசுத்தம் என்பதுதான் முக்கியம். அன்பிலே தான் பரிசுத்தம் இருக்கிறது. அன்பிலே தான் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க முடியும். அன்பிலே தான் நம்முடைய நம்பிக்கை அசையாததாக இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவின் தன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் முழுவதும் நம்மை ஜெயமாக நடத்தி இருக்கிறார். குறைபாடுகள் பல வந்திருக்கலாம், ஆனால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நிறைவு என்பது என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருப்பதாக. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே அவனவன் தனக்குரியதை அல்ல பிறனுக்குரியதை நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருப்பதாக. 4 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் வாசி. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்ற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் அந்த முதற் பலனாகிய மாவு, அதுதான் அந்த வேர். அந்த வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வேண்டும். அவனவன் தனக்குரியதை அல்ல. யோசேப்பு, நானு எங்க அம்மாவுக்கு பிறந்த பெஞ்சமின், நான் இந்த தேசத்துல நல்லா இருக்கேன், பெஞ்சமினை மீட்டுப்போம், இந்த பசங்களை விரட்டிடுவோம் அப்படிங்கிறது தான் அவனுடைய நாடகம். பரிசுத்தவான், உங்களுடைய பரிசுத்தம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அன்பில்லாத பரிசுத்தம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அன்பில்லாத வைராக்கியம் ஒன்றுத்துக்கும் உதவாது. பவுல் சொல்லுகிறார் ரோமர் 10ல, எங்களை போல வைராக்கியமா ஒருவரை பார்க்க முடியுமா? தேவனுக்காக நாங்க வைராக்கியமா இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய வைராக்கியம் அறிவு கேட்டது அல்ல. அப்படின்னா என்ன? நம்முடைய அன்பு அறிவோடு கூடிய அன்பாக மாற வேண்டும். அது அறிவு கெட்டாத அன்பாக அங்கே எபேசியர்ல கொண்டு வரப்படுகிறது. அறிவு கெட்டாத அன்பு என்பது சகல பரிசுத்தவான்களோடு கூடிய அன்பின் இணக்கம் அங்க வரணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தைக்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது நாம் சகோதரரோடு பாடுபடக்கூடிய வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது நாம் சகோதரர்கள் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்பது தன்னுடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நான் சுயமாய் வரவில்லை, நான் ஒன்றையும் சுயமாக பேசவில்லை, நான் ஒன்றையும் சுயமாக செய்யவில்லை. என் பிதா எதை செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அவைகளையே நான் செய்கிறேன். என் உபதேசம் இது என் உபதேசம் அல்ல, நான் பேசுகிறவைகள் என் பிதாவின் உபதேசமாக இருக்கிறது. என்ற ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் மனிதனாக வந்த இடத்துல இந்த பாத்திரம் என்னை நீ விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்ற இடத்திலே தம்முடைய சுயத்தை பரிபூர்ணமாக தம்முடைய சித்தத்தை பலியாக்கி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தா, பலியும் காணிக்கை நீ விரும்பவில்லை, புஸ்தக சூழலில் எழுதப்பட்டதை நிறைவேற்றதோ வருகிறேன் என்ற இடத்திலே அவருடைய சித்தத்தை நித்தியத்திலேயே அவர் பலியாக கொடுத்து விட்டார்.
இப்பொழுது அவர் மாம்சத்திலே பலியாகும்படியாக தம்மை தாமே கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை தான் நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் அவருடைய வேராக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் அந்த பரிசுத்த ஜீவியத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். அதுக்கு என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீங்கள் கேட்ட நாள் முதற்கொண்டு அதுக்கு இணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும், அதன்படி செய்ய நம்மை முன்னிறுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்ட நாள் முதல் இந்த சுவிசேஷத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களே, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரையும் அதை நடத்தி முடிப்பார் என்று நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இது நாம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் வாழக்கூடிய வாழ்க்கை. இதுக்கு இயேசு வேறாக இருக்கிறார். அந்த வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது. அப்படி அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்கள் என்றால் என்ன? அவருடைய எலும்பு என்பது அவருடைய மாம்சம் என்பதும் அவருடைய உபதேசமும் அவருடைய அபிஷேகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆவியின் அபிஷேகத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி? எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர், அதனால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்திருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை மனவாட்டியாகிய சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். அதனாலே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்கிறோம். அதனாலே கிறிஸ்துவின் பாடுகளை நாம் பட முடியும். அவரோட பாடுபட்டால்தான் அவருடைய ஆளுகை செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவனை பாடுபட வேண்டும் என்றால் அவருடைய பாடுகளின் அந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொண்டால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய புறம்பான மனிதனோ பழைய மனிதனோ பாவ மனிதனோ நம்மை மேற்கொள்ள முடியாது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் 3:10. புதிய மனிதனை தரித்துக் கொள்வது என்பது தேவனை அறிகிற அறிவு. நாம் ரட்சிக்கப்பட்டதனால புதிய மனிதன் அல்ல, நாம் தேவனை அறிந்தால்தான் நாம் புதிய மனிதன். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதனாலே நாம் அபிஷேகப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பு நம்மிலே நிலைத்திருந்தால்தான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது நிறைவை அடைந்து கொள்ள முடியும். 10ல அவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்கிறோம். 14ல பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இது என்ன அன்பு? சகோதர சிநேகம் முதல் படி. இரண்டாவது படி சகல பரிசுத்தவான்களுடைய அன்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற இடத்திலிருந்து அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு வர வேண்டும். அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற இஸ்ரவேலர்கள் அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு வர முடியாமல் போனார்கள். நாம் அப்படி அல்ல, நாம் அவருடையவர்கள் என்ற இடத்துக்கு வர வேண்டும். முதல் பலனானவர்கள் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் எழுந்திருப்பார்கள். 23, 24 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23ல மரித்தவன் அவனவன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. 23, 24 வாசி. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த அவருடையவர்கள் யார்? அவருடைய பரிசுத்தத்துக்கு சொந்தமானவர்கள், அவருடைய அன்புக்கு சொந்தமானவர்கள், அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை மட்டும் நடத்தி தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவின் சிந்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் அவனவன் தனக்குரியதை அல்ல பிறனுக்குரியதை நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரிய அவருடைய உபதேசத்துக்கும் அபிஷேகத்துக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்த ஜீவியத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். சகல பரிசுத்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வருடம் முழுவதும் தேவன் நம்மை ஜெயமாக நடத்தி அவர் இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி தந்த தேவன் புதிய வருடத்தை நன்மையினால் முடிசூட்டி தரும்படியாக இந்த வருடத்தின் கடைசியிலே வந்த நாம் அவருடைய வேருக்கும் சாருக்கும் உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய மாவோடு நாம் இணைக்கப்பட்டு அவருடைய புளிப்பு என்ற அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவனுடைய புளிப்பு என்பது ஆவியின் நிறைவாக இருக்கிறது. நம்முடைய புளிப்பாகிய துர்குணம், பொல்லாப்பு இவைகளை எல்லாம் நாம் நீக்கி போட வேண்டும். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அவர் மூலமாக அவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய விலகினங்களை நாம் மாற்றி போடுவோம். நாம் மாம்சத்தின்படி ஒருவரை அன்பு கூறக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவரை அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவரை இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளினாலே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான எண்ணங்கள், மேட்டிமைகள், தர்க்கங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம் தேவனுக்கு என்று சொல்கிறார். நாம் ஒருவரை மாம்சத்தின்படி அன்பு கூறக்கூடிய பகுதி அல்ல, மாம்சத்தின்படி நாம் பாடுபடக்கூடிய அல்ல. நாம் தேவனோடு இணைந்து அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய பாடின் ஐக்கியத்திலும் அவருடைய சிந்தையை நாம் தரித்தவர்களாக காணப்படும். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக கிறிஸ்துவின் சிந்தையை நாம் கரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோம். சகல பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர வல்லவர்களாக நம்மை மாற்றுவோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பின் பரிபூரணத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக் கொள்வோம். அவருடைய சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் சிந்தை என்ற இடத்திலே மற்றவர்களை அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, எல்லோரையும் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, அன்பின் தன்மைகளை நாம் பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த அன்பிலே வேரூன்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அடைகிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.